गाइस वेलकम बैक टू आवर चैनल। तो हम आ गए रायन के पार्ट 2 के साथ। और पहले में हम लोगों ने देखा कि कैसे जो रायन है उसने अपने छोटे भाइयों की और बहन की रिस्पॉन्सिबिलिटी अच्छे से निभाई है। तो देखते हैं कि अब पार्ट कैसा होता है। वो सब बड़े हो गए हैं, सो फिर आप भी देखिए, हम भी देखते हैं। लेट्स स्टार्ट। உனக்கு ஏதாவது பத்தி தெரியுமாடா? நான் தெரில, நான் காலேஜ் விட்டா நான் நேரம் இங்கே தான் வரேன். अच्छा उसका भाई है, छोटा भाई கிளம்போது जो ஞாபகப்படுத்து, politics- துர்கா ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் ஃப்ரையும் கேட்டுச்சு. சரி. यार अब दुर्गा के लिए। और वो कितना अच्छा इंसान है, कुत्तों को भी खिला रहा है। என்னடா படிப்பாளி? பெரிய மேட்ரு ஆயிடுச்சுண்ணா. ஏய் பார்லியும் பெரிய மேட்டர் ஆயிடுச்சுடா. நான் சொல்றது கேளுண்ணா, என்னாச்சுன்னு நான் புரியல. மேடம். பயந்துட்டேன்னா நான் லேட்டு. நான் சேகரனோட ஒரு வேலையா போயிருந்தேனா? சேகர் அண்ணனோட. ஆமாண்ணா. என்னடா டேய் என்ன? मेघना ஒன்றும் இல்லை. எப்ப பாரு லேட்டா வருது, பாரு சாக்குன்னு சுத்தி இருக்குது. நான் பார் பக்கம் போய் ஒரு வாரம் ஆச்சுண்ணா. மேகல வந்துட்டு போச்சு. அதுதான் சொன்னேன். அந்தாண்டவா டேய் கடையை பார்த்துடா. சரிண்ணா. சொல்றதுக்கு நம்ம இரு. இனி இவருக்கு पर डरते भी है इससे और प्यार भी करता है। உனக்கு அவ்வளோ அவசரம்னா பக்கத்துல என்னடா எப்ப பாரு பொம்பளைங்க சமாச்சாரம் அது இதுன்னு சிக்கன் ஃப்ரை அந்த பொண்ணு வந்து புலம்பிட்டு போகுது. நான் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. அந்த காமாட்சி பொண்ணு நானும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் நான் பழகுறோம். அதான் சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஷிப்பா எதுக்கு இருக்கணும்? सही बात है। और பொண்ணுலாம் कितना கிடைக்காது, பார்த்து இருந்துக்க போ. मतलब वो ना उसके लिए फादरली रोल प्ले कर रहा है, देखा जाए कि लाइक என்னடா காலேஜ் எலெக்ஷன் நிக்கிறியே, எப்படி போய் நிக்குது? கொஞ்சம் டஃப்பாக தான் போயின்னு இருக்குது. ये दोस्त जैसे இதுல दोनों MLA भाई, वो பையன் வேற पिता जैसा। செல்வாக்கா தான் இருக்கிறான். அதெல்லாம் அச்சு ஓட விடலாம் விட்றா. நியாயமா நான் தான் ஜெயிக்கணும். பார்ப்போம். அதெல்லாம் ஜெயிச்சிருவேடா. சரி சரி, காலேஜ்ல எதுவும் லவர்ஸ் சூசைட் பண்ணியாடா? உஷாரா? அப்படியே உஷார் பண்ணா ஏய், சொல்றேன். மட்டும் சத்தியமா காட்ட ஏய் மாட்டேன்பா. அடப்பாவி, ஏங்கன்ல காட்ட மாட்டியாடா? நடவடிக்கை அப்படி இருக்குதுண்ணா. சாவுடா சாவுடா நான் சாவு சாவு ये दुर्गा है। நான் இந்த கேம் முடிச்சு வந்துறேனா எப்ப பாரு உட்காந்து பப்ஜி விளையாடுகிற. பொறுக்கி நான் எங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து ஸ்கோப் பண்ணிக்குது. எல்லாம் ஆம்பளை அந்த நேருக்கு நேர் நின்னு சொன்னோம்ல. हाँ பொட்டி ஆயிட்டேன். ஏ துர்கா, சோறு எடுத்து வை. எனக்கு ஃப்ரைட் ரைஸும் சில்லி சிக்கனும் கேட்டிருந்தேனா? அங்க ஃப்ரிட்ஜ் மேல வச்சிருக்கேன் பாரு. அதே எடுத்து போட்டு சாப்பிட சொல்லு. वो कितने भाई वो काम करने के लिए नहीं जाने दे रहे। நான் கரண்ட் பில் காலையிலே கட்டு வந்துட்டேன். மீன் வாங்கின காசு போக மிச்சம் 150 ரூபா சில்லற சாமி படத்தாண்ட வச்சுக்கிறேன். அதெல்லாம் ஏன் என்னாண்ட சொல்ற? தம்பி காலேஜ் போறான்ல, அவனாண்ட சொல்லு. காலேஜ் போனா லைஃப் புரிஞ்சிருமா? ஒன்னாண்ட என் அக்கௌண்ட் சொல்லிட்டேன், அவ்வளவுதான் என் மேட்ரு. நான் சேகர் அண்ணா வந்துட்டு போச்சு. உன்னாண்ட ஏதோ பேசணும்னு சொல்லிச்சு. கடையாண்டு போய் பேசிக்கண்ணே. ம் இல்ல வீட்டுல வந்து காலையில உன்னை பார்த்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரி. ஏறுமாடு, உனக்கு தான் நான் வீட்டுல சாப்பாடு பண்ணி வச்சிருந்தேன்ல, எனக்கு எடுத்துட்டு வந்த சாப்பாடு நீ சாப்பிடுற? ஏய் என்ன உன்னோட ரச்சியா போச்சு? இந்தா எத்துக்க. நீயே துண்ணு. तू ही टूसले यार, कितने करले ना ना हो रहा है। वो तुम तो तीनों लोग जो करते हैं, लेकिन खिला। भाई के आगे कुछ बड़ा नहीं, भाई है। कुछ नहीं। இப்பெல்லாம் உனக்கு அப்படிதான் தோணுது. காலைல இருக்குடி உனக்கு. காலைல என்ன இருக்குது? ஒண்ணுல நீ சாப்பிடு. வீட்டுல சமைச்சு வச்சா என்ன பண்ணிட்டு பாரு. எனக்கு தானே அண்ணா ஆசை. छोटी सी फैमिली। भाई कितने क्यूट भाई, 3 भाइयों के एक நீ बहन है। கல்ற கழுத்துக்கு உனக்கு நான் பண்ற சாப்பாடு போதும். தூங்கு தூங்கு. நாடா உனக்கு. டேய் நேரத்துக்கு கிளம்பி காலேஜுக்கு போடா. சரிண்ணா. எப்படி தூங்கின்னு இருக்கான் பாரு. அது என்னைக்கு நேரத்தோட எஞ்சுக்குது. அதை பார்த்தா போயிது விடியாது. நீ போனா. வானா, ஏய் எருமை. ஏன் அங்கேயே நின்னுக்கிற? உள்ள வர வேண்டியதானே? இல்லை இருக்கட்டும்ப்பா. நான்ட ஒரு மேட்ரு பேசணும். சொல்லுண்ணா. முத்துவேலுங்க தூங்கின்னு இருக்கான். நேற்று பார்ல ஒரு சின்ன சீன் ஆயிடுச்சு. क्या கொரோனா பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துட்டா நல்லது. உள்ள என்னென்ன பேசுவாங்க? வழக்கம் போலதான் சேது அண்ணா நான் வந்து நிற்பான். அண்ணன் ஒரு क्या कर क्या लड़ाई कल तक मारा जिसको। துரான நான் பார்க்கணும். அண்ணா ஒரு மீட்டிங்ல இருக்கிறாரு. இப்படி வரமா இல்லை? சரிண்ணா. அப்புறம் பேசுவோம்டா. இனி எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களே தவிர உங்க ஆளுங்க அந்த மாதிரி நடந்துக்கிறது இல்லையே. தொழில் ரீதியா நிறைய விஷயங்கள்ல தலையிடல் நிறைய இருக்கு. நாங்களும் பொறுத்து பொறுத்து போறோம். பயந்தில்ல, ஒரு முடிவு எடுத்திருக்கோம், அதை மதிக்கணும் தான். என்ன பிரச்சனை? பிரச்சனை எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். சார் இவன் தோற
இவன் சேதுராமன். துரைக்கும் சேதுராமன் அப்பாவுக்கும் பகை. அதில் துரை சேதுராமன் அப்பாவை போட்டான். இப்போ அப்பாவோட ஏரியாவை சேதுராமன் கண்ட்ரோல் எடுத்துட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான். இப்போதைக்கு எந்த கான்ஃப்ளிக்ட் இல்லைனாலும் உள்ளுக்குள்ள ஒரு கிரட்ஜ் இருக்க தான் செய்யுது. மிரட்டுறியா? உங்களை மிரட்ட முடியுங்களா? 25 வருஷத்துக்காக எங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் எங்க அப்பாவை போட்டு சமாதானமா போகலான்னு சொல்லிட்டீங்க. உள்ள இருக்கும்ல இல்லையா? वो तो है ही நானும் यार। அந்த கர்மத்தை அத்தோட போட்டோன்னு தான் எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கேன். ஆனா நீங்க அதுக்குண்டான மரியாதையில எங்களுக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. 2 பேர் ஏரியாலையும் தனித்தனியாக இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு தான் இருக்கு. ஹார்பரில் லாரி என்டர் ஆகிற மாமூல், ஹார்பர் கண்ட்ரோல், குடவுன் கண்ட்ரோல், கந்து வட்டி, ओ ब्यास पे मतलब इलीगल काम करते இறக்கி हैं। டிஸ்ட்ரிபியூட் हाँ। பண்ணுறது, अरे இது எல்லாமே நடந்துட்டு தான் சார் இருக்கு. துரைக்கு ஒரே பையன், அவனை வெளியூரில் படிக்க வச்சுட்டு இருக்கான். சேதுவுக்கு 2 பொண்டாட்டி. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு சேதுவுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது. அதனால செகண்ட் ஒய்ஃபை வேற ஒரு ஏரியாவில் தனியாக கொடுத்துன்னு வச்சிருக்கான். தம்பி, உங்க அப்பா இடத்துல நீ இருக்க, அதுக்காக உங்க அப்பா இட முடியாது. நீ சின்ன பையன், அதான் பேச விட்டு ரசிக்கிட்டு இருக்க. புள்ளிங்களாண்ட சொல்லி வைக்கிறேன், போ போ. அவனுங்களுக்குள்ள என்ன அக்ரிமெண்ட்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் துரையை மீறி சேதுவால் எதுவும் செய்ய முடியாமல் தான் இருக்கான். நான் அவங்கள நக்கில் பேசுகிறான், விடக்கூடாதுண்ணா. பேசுற வரைக்கும் பேசிட்டோம், செயல்ல இறங்கினா முடிச்சு விட்டுருவோம். பாப்பா என்ன காத்தவராயா, காலங்காத்தால என்ன பார்க்க வந்திருக்க? நீலாம் ரொம்ப பெரிய ஆளாச்சேப்பா. இல்லைண்ணா, ஏரியாவில் ஒரு சின்ன சீன் ஆயிடுச்சு, அதை அவங்கள பார்த்து சொல்லிட்டு போகலான்னு. என்ன சீன் ஆச்சு? நான் ஒன்னும் கேள்விப்படலையே. இல்லைண்ணா, உங்களாண்ட கேட்டு தான் கடையை போட்டிருந்தோம். அதை கேட்டு யாரோ 2 பேர் வந்திருந்தானுங்க. அது அப்படியே வாக்குவாதமா மாறி தம்பி கோவத்துல பீர் பாட்டில் எடுத்து மண்டே உடைச்சிட்டான். அதானே சேகர? இல்லைண்ணா, உங்க பேர்லாம் சொல்லி மிரட்டினாங்களா தான் கொஞ்சம். ராயா, உன் தம்பி கை ரொம்ப நீளமாகுது, சொல்லி வை. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது. எனக்கு ஏற்கனவே நிறைய குறைச்சல் கொடுத்துட்டு இருக்கானுங்க. இதே மாதிரி என் காதுக்கு வந்துனே இருந்துச்சுன்னு வச்சுக்கா, ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் நானும் இருக்க மாட்டேன். என்ன, 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு 7 எட்டுன்னு வந்த, ஒரு வாட்டி சொன்னேன். அதுக்கப்புறம் ஒழுங்கா क्या இல்ல था நீ. 10 साल पहले? அப்பே என்னாண்ட வந்து சேர்ந்துக்கன்னு சொன்னேன், அதையும் கேட்கல நீயே. இல்லைண்ணா, இனிமேல் இப்படி நடக்காத பார்த்துக்கிறேண்ணா. உன் மூஞ்சிக்காக தான் விடுறாராயா, உனக்கு தெரியுதுல்ல? मतलब इसकी कुछ ऐसे रेपुटेशन है। वही சரி போ. इस शराफत भी बहुत है यार। எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கண்ணா. கேட்டேன்னு சொல்லு. ஒவ்வொரு தடவையும் இப்படி வந்து பேசுறதால தான் ஓகேயா இருக்குது, இல்லைன்னா பிரச்சனை பெருசா இருக்கும். நான் தான் சொல்ல. ஏய், துர்காவுக்கு ஒரு வரான்னு கேள்விப்பட்டேன்ப்பா. நல்ல பையனா, கவர்மெண்ட் உத்தியோகத்தில் दुर्गा की இருக்கானா. शादी ஓகே, करा நம்ம रहे பார்த்து என்னன்னு பேசுவோம். நானே கேட்கணும் தான் இருந்தேண்ணா. பையனை பற்றி அப்புறமா சொல்லு. என்னான்னு கேட்டுக்கிறேன். ஏய், என்ன பாக்குற? ஒழுங்கா வர மாட்டேன். நேடா என்ன முறைகிற? நான் வாடங்க. இதோ வரனா. कि मतलब फालतू में ही वही। புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கியா? ஆமாண்ணா. அவனாண்டெல்லாம் வச்சுக்காத, போ. சரிண்ணா. वही थोड़ा साथ दे। वही अरे शराफत है लेकिन गलत के नहीं वो போறம்மா. सुनता है। ஏ வண்டிடுறா. இப்படி பண்ணின்னு இருக்கிறான். மாணிக்கெல்லாம் ஒழுங்கா காலேஜ் போயின்னு தானே இருக்கிறான். என்னத்த சொல்றது, வந்து வாச்சு. நான் எத்தனை தடவை ஃபோன் அடிக்கிறது? துரண்ணா வீட்டில் இருந்தம்மா. அண்ணனை போலீஸ் இட்டுன்னு போயிடுச்சு. में रह गया है लिटरली। ஒரு மாதிரி பேசுறாங்க, நீங்க என்னன்னு போய் கேளுங்க। அழுவாதம். उसकी गर्लफ्रेंड ஆயா வா, எத்தனை தடவை தான் பார்த்து பார்த்து விடுறது? நீயே சொல்லு. சார், அவனுக்கு மேலே தான் தப்பு சார். அவங்க மேலதான் தப்புனா முதல்ல கை நீட்டினது யாரு? இவன் தானே பீர் பாட்டில தலையில அடிச்சான். அப்படித்தானே கம்ப்ளைண்ட் बियर की வந்தது. बोतल के लिए इतना हो रहा है। சார், விடுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். விடுறதுக்கு என்ன பண்ணணும்னா நான் என்ன பண்ண முடியும்? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு பெண்ணாச்சு? ஏய் சுமாரு, என்னால ஒன்றும் பண்ண முடியாது ராயா. கம்ப்ளைண்ட் கொடுத்தவனை போய் பார்த்து வாபஸ் வாங்க என்ன பண்ணணும்னு போய் பாரு. अब उस बंदे से ही बोलना पड़ेगा। अब रायन आ जाओ आओ। நீங்க பாரு,
கடையை கேட்டு வந்தது உங்கள் தப்பு. கேஸை வாபஸ் வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இதுக்கே கேஸை வாபஸ் வாங்கணும்? கடையை கேட்டு வந்தா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. தலை நடிப்பீங்களா? தலை கிழிஞ்சிருச்சு, 8 தையல். எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா என்ன ஆகுறது? யோ நல்லா கேட்டுக்க, என் சொத்து மொத்தமா அழிஞ்சா கூட பரவாயில்லையா, உன் தம்பி காலம் பூரா உள்ள இருக்கிறது மாதிரி நான் பாத்துக்கிறேன் மட்டும் பாரு. देखो ना घमंड इन अंकल का, वो भी भाई अपनी भाई बहन के लिए तो कुछ तो स्टैंड लेगा. अरे அவன் உள்ள இருக்க மாட்டான், நான் தான் உள்ள இருக்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா நான் அவன் கை தத்துருவேன். அதுக்கப்புறம் நீ எத்தின் தையல் போட்டாலும் பொழியவே முடியாது. இங்க அதுக்குள்ள அவன் மேல இருக்கிற கேஸை வாபஸ் வாங்கி என் கூட அனுப்பலன்னா நீ அங்க வேணா போ, யாராண்ட வேணா போ, எத்தனை போலீஸ் வேணா இட்டுனுவா, ஆனா கன்ஃபார்மா ஒரு நாள் உன் உயிர் போயிடும். वही रायन है ये, अपने भाई बहनों के लिए नहीं सुनेगा. बट उसने भी गलत किया ना उसके भाई ने. हाँ போய் என்ன சொன்ன? டப்புன்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன் சார். मारेगा चांटा उसको. ஓவரா பேசுனா வெளில வர முடியாது அது இதுன்னு. இப்போ என்ன இப்படி நான் அவ்வளவு பெருசா பண்ணிட்டேன்? ஏய் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இந்த வீட்ல நீ மட்டும் இல்ல, உனக்கு ஒரு தம்பி இருக்கான், ஒரு தங்கச்சி இருக்குது. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னு வச்சுக்கிய, அப்போ நான் பேசின்னு இருக்க மாட்டேன். நான் நிக்கிறேன், இனிமே பார்த்து நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போ. போடா. ஏண்டா அப்படியே உன்னை உள்ள போட்டுனா நான் என்ன பண்ணுவேன்? அச்சி ஓரமா போ. அண்ணன் போய் போட்டு குத்துருக்க. அண்ணன் போட்டு குத்தா பயந்துருவாங்களா? மொத்த பிரச்சனையும் உன்னால தான். போட்டு போடி. சீக்கிரம் அந்த பொண்ணை உனக்கு கட்டி வைப்பா. என்னத்த கட்டி வைக்கிறது? முதல்ல ஏதாவது உத்தியோகத்தையும் போட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். मुझे लग रहा है उसके साथ कुछ करना है. சார் இப்போ தானே சார் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கீங்க, அதுக்குள்ளே ஏன் சார் இவ்வளோ சீரியஸாக இதுக்குள்ளே இறங்குறீங்க? ரத்னம்ங்கிற சப் இன்ஸ்பெக்டர் अरे वाओ इसमें இங்க இருக்கிற हाँ ये बहुत बड़ी एक्टर है ना. நடு ரோட்ல எரிச்சு கொண்டாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த டைம்ல அது ஒரு பெரிய நியூஸ் சார். ரொம்ப நேர்மையான எஸ்ஐ. அவர் ஏன் அப்பா தான். This is my city and I'll clear it up. எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும். ரொம்ப நாளா நடக்குது. என்ன சார் பண்ண போறீங்க? கொஞ்ச நாள் வேடிக்கை பார்க்க போறேன். ஏண்டா உங்க அண்ணன் இப்படி இருக்குது? அது எப்பவுமே அப்படிதான். சின்ன வயசுல இருந்து ஏதாவது 7.5 வலிச்சுன்னு இருக்கும். अच्छा அதையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சது அண்ணன், அது படிக்கவே இல்லை. ஏ நான் உன் பெரிய அண்ணனை கேட்டேன். ஏன் அதுக்கு என்ன? ஏன் இப்ப பாரு உருன்னு இருக்குது ஜடமாட்டம். अरे यार रिस्पांसिबिलिटी जब இதோ வரேன்னு கிளம்பி போன அப்பா அம்மா திரும்பி வரவே இல்லை. யாரா அவங்கள போட்டாங்களா, இல்லை ஆக்சிடென்ட்ல மண்டையை போட்டாங்களா, இல்லை நாங்கள் வேணான்னு திரும்பி வரலையான்னு இன்னைய வரைக்கும் தெரியாது. वही அவ்வளோ சின்ன வயசுல இருந்து அண்ணன் தான் எங்க 3 பேரையும் வளர்த்துன்னு இருக்குது. சும்மாவா எவ்வளோ கஷ்டம். वही அப்பப்போ துர்காண்ட பேசும்போது மட்டும்தான் அது மூஞ்சியில லைட்டா சிரிப்பே பார்ப்போம். மதியமும் எதுவும் சாப்பிடல, ஏதாச்சும் சாப்பிட்டியா இல்லையா? வீட்ல இருந்து வரும்போதே கூட எடுத்துன்னு வர வேண்டியதானே? பாதி தூரம் வந்தோடனே தான் மழை பெய்ய ஆரம்பிச்சது. முருகண்ண கடையில 2 கவர் எடுத்துன்னு வந்துட்டேன். ரொம்ப அறிவு தான். உனக்கு ஒரு பெரிய அண்ணன் தான் ரொம்ப பிடிக்குமா? सब करते हैं. ரெஸ்பெக்ட். இப்ப எப்படி ஒரு அப்பாவை பார்ப்போம். वही ஆனா நானும் முத்தனன் தான் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. हाँ, मेरे முத்தனன் என்ன வேணா பண்ணுவோம். கிழிச்சிருவாரு அவரு. நம்ம தான் அவனுக்கு ये ना करा முருகனா சேகர் அண்ணன் சொல்லுச்சு, நான் போயிட்டா உன்னை யாரு பாத்துப்பா? அதெல்லாம் நானே பார்த்துக்குவேன். பாக்குறது தான் பாக்குற, நல்லா கருப்பா அழகா 10 பேர் வந்தாலும் அடிச்சு ஓட விடுற மாதிரி பாரு, புரிஞ்சுதா? என்ன சிரிக்கிற? ஏதோ ஏப்ப சாப்பைக்கெல்லாம் கட்டி வச்சிடாதனா? அப்ப நீயே யாரையாவது இட்டணும். ஐயா அதெல்லாம் நமக்கு கரெக்டா வராது. நீ ஏன் முடிஞ்சா அப்படி ஒரு ஆம்பளைக்கு கட்டி வை. இல்ல यार कितना प्यार करते हैं. சே உன்னையெல்லாம் ஏய் உதவக்கற வந்திருக்கான், போய் பாரு போ. ओ அப்படியே போயிரு. மூடின் படு. वो मेघा नहीं शायद पापा காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம்.
பாட்டு போட்டாங்க गुरु याद आ गई அழுகழுகையா வந்துச்சு. ம் அந்த காமாட்சி நினைச்சா ஏய் சி தூ உன்னை நினைச்சடி அப்படியே ஃபீல் ஆயிட்டேன். அதான் உனக்கோசரம் ஒரு குவார்டர் வாங்கிட்டு வந்தேன். क्या बात है कितनी है ये भी अरे भाई शानदार Cheers சொல்ல மாட்டியா? டா உன்னை இப்ப நான் பலாருன்னு அறிவேன் மூடின வாங்கிக்கணும். ஏய் நீ அட்ரி செல்லம். मार दिया यार ये क्या मूवी चल रही है मतलब हमें ये तो पता है कि सब बड़े भाई जो बड़ा भाई है रायन उसकी मतलब सारे रिस्पेक्ट करते हैं और फाइनली उसने उसको पुलिस वालों से भी बचा लिया और वो बहुत ज्यादा खतरनाक जिस हिसाब से वो लगता है ना कि बहुत शरीफ है बट वो कहीं ना कहीं गैंगस्टर वाइब्स देता है कि वो शराफत में ही हर अपना काम ना ऐसे कर देगा खत्म वही मतलब वो ऐसे है ना कि यार जिस इंसान के पास ना रिस्पॉन्सिबिलिटी जल्दी पड़ जाती है वो ऐसा हो जाता है. हमारे को लगता है कि एज इंसान को मैच्योर बनाती है पर एज नहीं आप कैसे सिचुएशंस आपकी लाइफ में आती है वो चीज आपको एक्सपीरियंस बना लेती है. सेम चीज इनके साथ हुआ तो देखते हैं आगे क्या होगा. तो गाइस यही था हमारा रिएक्शन. आप लोगों को कैसा लगा कमेंट करके जरूर बताइएगा. अगर अच्छा लगे तो हमारी वीडियो को लाइक करिए शेयर करिए कमेंट और करिए. अगर चैनल पे नहीं तो सब्सक्राइब करिए. बाकी हम लोगों ने अपने इंस्टाग्राम हैंडल का लिंक डिस्क्रिप्शन में दिया अगर फॉलो करना चाहते हो तो कर सकते हो. Bye. बाय.